மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் த கிரே ஜோன் ஆஃப் ஜப்பான் என்ன பிரச்சனைகளை நண்பர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. அது உங்களோட பகிரணும் அப்படின்னு நினச்சேன். எந்த நாட்டிலையுமே பிரச்சனை இல்லாமல் 100% இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாட்டிலையுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே மனுஷங்க தான் வாழ்கிறாங்க இல்லைங்களா. கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பிரச்சனைகளில் நம்ம போய் மாட்டாத வரைக்கும் நம்மளுக்கு அதை பற்றி பெருசாக விழிப்புணர்வு இருக்காது. இந்த காணொலி மூலிமா நீங்கள் ஒரு விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பர் டொயோட்டா ஆல்ஃபார்டு வச்சுருக்கிறாருங்க. ஒரு ஆல்ஃபார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ரெட் கலரில் வச்சுருந்தாரு. வண்டி பார்க்கறதுக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாரு. ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டொயோட்டா வாகனங்கள் அப்படின்னாலே திருடு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குதுங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, நான் போலீஸ்கிட்ட போய் கேட்கும்போது போலீஸ் எனக்கு சொன்ன விஷயங்கள், உங்கள் ஏரியா பக்கத்தில் இந்தந்த வாகனங்கள்லாம் அதிகமாக திருடு போயிருக்கு அப்படின்றத வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா ஏதோ போகிற போக்கில் அடிச்சு விடல அப்படின்றத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. டொயோட்டாவில் ஆல்ஃபார்டு, டொயோட்டாவில் வெல்ஃபயர், டொயோட்டாவில் வாக்ஸி, டொயோட்டாவில் நோவா, இந்த 4 வண்டி. அதுக்கடுத்து எடுத்திங்கன்னா லெக்ஸஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை கிரேடாக இருக்கக்கூடிய வாகனங்கள்ன்றது ரொம்ப அதிகமாக திருடு போகுது. இப்போ நிசான் வாகனங்கள்லாம் அந்தளவுக்கு பெருசாக திருடு போகலை. டொயோட்டா வாகனங்களுக்கான வெளிநாட்டு சந்தையில் இருக்கக்கூடிய மதிப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ நிறைய பேர் இது நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. தெரிஞ்சு தான் கேட்குறாங்களா, தெரியாமல் கேட்குறாங்களான்னு ஒன்றும் புரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா நீ ஜப்பானை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன், என்ன இப்போ திடீர்னு இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னும் போது, நிறைய விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதில் பிரச்சனை நம்ம ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கான என்ன வழிகள் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நார்மலாக நீங்கள் காரெலாம் எதுவும் வச்சில்லை அப்படின்னா இதை பற்றிலாம் ரொம்ப ஒரி பண்ணிக்கணும்னு கூட அவசியமே உங்களுக்கு கிடையாது. பட் ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பர் ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓடின கார் வச்சுருந்தார், நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தார். அவருக்கு என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் வியாழக்கிழமை நினைக்கிறேன், வியாழக்கிழமை ஆஃபீஸை முடிச்சுட்டு காரை போய் வீட்டில் ஒரு 4 மணிக்கே விட்டுட்டு அவர் மேலே போயிருக்கிறாரு. ஸோ ஒரு 8-9 மணிக்கே ரிட்டன் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு ஃபேமிலியோடு வந்துருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் அவரோட காரை காணும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கார் பார்க்கிங்கில் நீங்கள் ஜப்பானில் பெரும்பாலும் நீங்கள் கார் பார்க்கிங்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த காரை நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நம்ம விட்டு போகிறோமே கண்டி. ஏன்னா காரில் இருக்கிற பொருள் திருடு போனாலோ இல்லை காரே உங்களுக்கு திருடு போனாலோ அதுக்கு அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, கார் பார்க்கிங் உங்களுக்கு ரெண்ட் விட்டுருக்காங்கல்ல, அவங்க பொறுப்பு கிடையாது. பொறுப்பு துறப்புன்றது அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்கள் காரே திருடு போச்சு அப்படின்னா கூட நீங்கள் போய்ட்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா இதுதான் ஜென்ரல் ரூல். சரி, ஓகே. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கார் பார்க்கிங்கில் ஒரு சில பேர் கேமரா பொறுத்துன கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஒரு சில நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, டோக்கியோலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா இல்லாத கார் பார்க்கிங்ன்றதும் நிறைய இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் விட்டு இந்த கார் பார்க்கிங்கில் கேமரான்றது கிடையாது. இவர் போய்ட்டு பார்க்கிங் கிட்ட கேட்டிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் போலீஸ்கிட்ட போய்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், போலீஸை போய் தொடர்பு கொள்கிறாரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பாட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, டொயோட்டாவில் என்னென்ன வாகனங்கள்லாம் திருடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றியான தகவல்கள் நானும் கூட இருந்தேன் அப்படின்றதுனால நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்க ஆல்ரெடி நிறைய ஒர்க் லோடில் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, நம்ம போய்ட்டு இந்த ஒரு பிரச்சனை என் வாகனம் காரணம் தேடி கொடுங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நியர்பை சிசிடிவி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. நியர்பையில் எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது இந்த திருடர்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியர்பையில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லாத இடங்களாக பார்த்து வண்டிங்களை ரூட்டு எடுத்துகிட்டு போகும்போதும் திருடிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரூட்டுமே எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ அந்த ரூட்டில் பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னப்பா ஜப்பான் ஒரு சேஃபான நாடுன்னு சொன்னேன், இங்கே என்ன ஜப்பானியர்கள் திருடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜப்பானியர்களும் ஒரு சில இடங்களில் திருடுறவங்க இருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரியான டொயோட்டா வாகனங்களை வெளிநாட்டு சந்தைக்கு ஏற்றுற அளவுக்கான திருடர்கள் ஜப்பானியர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. லிட்ரலாக பார்த்திங்கன்னா இவங்க யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வெளிநாட்டவர்கள் ஜப்பானுக்குள்ளே இருக்காங்க இல்லைங்களா, பர்டிகுலராக ஆஃப்ரிக்கா நாடுகளில் இருக்கிறவங்க, யூஎஸ்லேருந்து இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற வண்டிங்களை நோட்டம் விட்றாங்க. நோட்டம் விட்டு இங்கேருந்து திருடி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு யார்டுக்கு அவங்களே பார்த்திங்கன்னா யார்டுங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஷட்டர் கிட்டர்லாம் போட்டு நல்லா பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க, மெக்கானிக் ஷெட் மாதிரி. அது உள்ள வண்டி போச்சு அப்படின்னா ஒன்று ஸ்பேர்ஸாக பிரித்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிடும், இல்லைனா அந்த காராகவே நம்பர் பிளேட்டெல்லாம் கட்டி டேம்பரிங் பண்ணி அந்த காரை பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் ஏற்றி, அதாவது அவங்களுடைய அந்த பெரிய மெக்கானிக் ஷெட் மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, அது உள்ளேயே பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னர்கள் எடுத்துன்னு போய் வைக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க யார்டு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பான் உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிற கார்கள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் ஒரு 4 வண்டியை அந்த மாதிரிலாம் ஏற்றி இங்கேருந்து வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஷிப்புக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காக்கோ உகாண்டாக்கோ இல்லை மலேசியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து திருடு போகுது. ஜப்பானுடைய கார் இன்சூரன்ஸில் என்னோட நண்பர் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காருக்கான அப்பர் லிமிட் வேல்யூ செட் பண்ணாமல் லோயர் லிமிட்டோட வேல்யூ செட் பண்ணது தான். அதாவது ஒரு வண்டி 2020 மாடல் அப்படின்னு வச்சுக்கலாமே, 2025 ஒரு இன்சூரன்ஸ் போடும்போது 2020 மாடல் அந்த 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு செட் பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த காருக்கான அப்பர் லிமிட் அப்படின்றது ஒன்று இருக்கும், லோயர் லிமிட் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த அப்பர் லிமிட் போகும்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் உங்களுக்கு அதிகமாகும், லோயர் லிமிட் போகும்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றது உங்களுக்கு கம்மியாகும். இவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 30 லட்ச ரூபா மதிப்பு இருக்க வண்டியை இவர் 10 லட்ச ரூபான்னு போடுறாரு. அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ இன்னொரு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து இந்த மாதிரி திருடு போனால் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. ஏன்னா இந்த 10 லட்ச ரூபான்றது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாகனத்தை திரும்பி எங்கன்னா மோதிடும்போது உங்கள் வாகனத்துக்கான செலவு வந்து ஒரு 8 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாயிலேருந்து இந்த 8 லட்ச ரூபாய்க்கான செலவு வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியுமே கண்டி. ஆனால் இது திருடு போகுது அப்படின்னும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணணும். திருடு போகிறதா இருக்கட்டும், புயல் வர்றதா இருக்கட்டும், இல்லை நம்ம சுனாமி மாதிரி வந்து வண்டிங்களை அடிச்சுட்டு போயிடுறதா இருக்கட்டும், ஸோ வெள்ளத்தில் வந்து முழுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ண உங்களுக்கு காசும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இவர் பண்ணியிருக்கிறது என்னென்னா, 30 லட்ச ரூபா மதிப்பு இருக்கிற ஹை கிரேட் வண்டியை இவர் என்ன பண்ணியிருக்காரு, 10 லட்ச ரூபா பண்ணார். ஓகேங்களா. ஆனால் லக்கிலி இவர் என்ன பண்ணார்னா, இந்த தோணன் அப்படின்னு இருக்குது. தோணன் அப்படின்னா என்னென்னா, திருடு போனாலும் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வண்டியை வந்து எங்கன்னா விட்டு போகிறீங்க, வண்டிக்குள்ளே ஒரு கேமரா, ஒரு லக்ஸரி கேமரா, எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா வைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வண்டிக்குள்ளே இருக்கிற பொருட்களை ஏன்னா திருடு போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆப்ஷனலாக இன்னொரு இப்போது 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் ஆப்ஷன் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தோணன் அப்படின்றதும், அதாவது தெஃப்ட் திருடு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ இவர் ஆல்ரெடி ப்ரீமியத்தை வந்து 10 லட்ச ரூபாய் கம்மி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. நீங்கள் இந்த தோணன் போட்டதுனால இந்த 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். இந்த தோணன் அப்படின்றத இந்த ஆப்ஷனை இவர் செலக்ட் பண்ணாமல் இருந்தார்னா, இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கான அந்த எக்ஸ்பென்சஸை வந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே கிளைம் பண்ண முடியுமே கண்டி, அது மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி திருடு போச்சுன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் தான் அவரால் கிளைம் பண்ணவே முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் போடும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரி, இப்போ போலீஸ் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, போலீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, சிசிடிவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸை கம்ப்ளைண்ட் நோட் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பேரலாக எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம தகவல் கொடுக்கணும். இங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜப்பானோட இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகேங்க, போலீஸ்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்களா பாருங்கள், அதுக்கு ஒரு டைம் லைன் எடுத்துக்கிறதா தான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. 1 மாதம் எடுத்துக்கிறீங்களா, 2 மாதம் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க. பட்டு இல்லை எனக்கு இப்போவே க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த 10 லட்ச ரூபாயை வந்து நாங்கள் வண்டி கிடைக்கல அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அக்கௌண்ட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ வண்டி நம்ம கிடைக்குது இல்லை நம்மளே தேடுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இதை மட்டும் நாங்கள் பேசி முடிச்சுக்கணும். சரி ஓகே, இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, வண்டி வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நம்ம ஏன் வந்து இதை விடணும், கொஞ்சம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஃபஸ்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குதா அப்படின்றதுக்காக நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பார்மசி இருந்தது. அந்த பார்மசியில் போய்ட்டு நாங்கள் மருந்தகத்தில் போய் கேட்குறோம், இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க சிசிடிவி ஃபுட்டேஜை எங்களால் ரா டேட்டாவை எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாரண்ட் வாங்கிவாங்க அப்படின்றாங்க. வாரண்ட்டுன்றது என்னென்னா, நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி இங்கே நியர்பையில் ஒரு மருந்தகம் இருக்குது, இந்த மருந்தகத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, நாங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும், பர்டிகுலர் இந்த டேட் இந்த டைம் அப்படின்னு அவங்க சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் போய் கோர்ட்டுக்கு போனோமா, கோர்ட்டுக்கு போய் அவங்க வாரண்ட்டை வாங்கி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களாம். நம்ம வந்து அந்த வாரண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மருந்தகத்தில் போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுத்த அன்றைக்கே வந்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒருத்தங்கிட்ட போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா, அது ஒரு மருந்துங்க நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அவங்களுக்குன்னு ஒரு டைம் லைன் கொடுக்கணுமா. அது வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் நம்மளுக்கு கொடுத்தா தான் அவங்க வந்து அதை ஃபுட்டேஜ் எடுத்து இந்த டைம் இந்த டேட் அப்படின்னா அந்த டைமு ஒரு மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் பின்னாடி அப்படின்ற மாதிரி எடுத்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டேஜ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஃபுட்டேஜை வச்சு நம்மளுக்கு எதனா க்ளூ எதனா கிடைக்குதா அப்படின்றத நம்ம போலீஸ் வச்சு கூட நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, நாங்களும் வந்து ரெகுலராக காலையில் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்கள் எதுவும் இருந்தாலும்
வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாதிரி கேஸ் நிறைய எங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா எங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நாங்கள் எதனா தகவல் வந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த திருடுறவங்கன்ற குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வந்து போயிட்டுருக்குறாங்க. பர்டிகுலராக இந்த டொயோட்டா வெஹிக்கிளுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு வர்றதை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ இது வந்து ஒன்றுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் திருப்பி வரேன். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னா நான் 10 லட்ச ரூபா கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வண்டியோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ நம்மளே போய் தேடுறோம்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல தேடுறோம். இங்கே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப வழக்கமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் என்னோடய வண்டி இது, என் வண்டியில் இங்கேருந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அங்கே அடையாளங்கள் மாதிரி நீங்கள் ஏன்னா கொடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க. அது ஜப்பானோட சோஷியல் மீடியான்றது இந்த லைன் இருக்குது. லைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஊரில் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக போகும் அதெல்லாம். ஸோ அதில் நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த அங்கே அடையாளங்களை சொல்லி உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாருன்னா பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தகவல் கொடுக்குற ஆட்கள்ன்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வண்டிங்களையும் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி போஸ்ட் போட்டு அது அவங்க யாரோ ஒருத்தவங்க பார்த்து நம்மளுக்கு சொல்கிறாங்க, ஏன்ப்பா வண்டி இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வந்து டோக்கியோவில் இருக்கோம். டோக்கியோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹொக்காய்தோவில் வந்து அந்த வண்டி கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஹொக்காய்தோன்றது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி இருக்குது டோக்கியோவிலேருந்து. இப்போ ஹொக்காய்தோ வரைக்குமான அந்த ட்ராவலுக்கான ஜேர்னிக்கான காசு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த பணத்தை போட்டு தான் நம்ம போகணும். இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு எதுவுமே பே பண்ணாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம எந்த இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத பொறுத்தும் வந்து வேறுபடும். என் நண்பரோட இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சோம்போ ஜப்பான் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனி தான், அதில் தான் போட்டிருந்தாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ட்ராவலிங் காஸ்ட் எல்லாம் நீங்கள் போய் தேடுறீங்க அப்படின்னா எங்களால் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இது ஒன்று, ட்ராவலிங் காஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் போய்ட்டு எங்கன்னா ஹோட்டல் தங்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் காஸ்ட்டில் தான் பார்த்துக்கணும். ஸோ மூணாவது வந்து அங்கே நீங்கள் வண்டியை பார்க்குறீங்க, அந்த வண்டி உங்களோட வண்டி தான் இருக்குது, உங்கள் வண்டி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணணும் இல்லைங்களா. நீங்கள் வந்து அப்படியே ஓட்டிகிட்டுலாம் வர முடியாது. நீங்கள் வந்து இந்த ரெக்கா அப்படின்வாங்க, எதனா ஒரு ட்ரக்குங்களை கூப்பிட்டு அந்த ட்ரக்கில் வந்து வண்டியை ஏற்றி நீங்கள் ஹொக்காய்தோவிலேருந்து டோக்கியோ வரைக்கும் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். இல்லை உங்கள் பார்க்கிங்கில் எடுத்துகிட்டு நிறுத்திட்டு நீங்கள் போலீஸ் கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது அதுக்கான காஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுவே வந்து ரொம்ப அதிகமாக வரும் அந்த காஸ்ட். அந்த காஸ்ட்டுமே வந்து நம்ம கையை விட்டு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க, வண்டியை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட சொந்த செலவில் மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து மோரல் ஆஃப் த ஸ்டோரி இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல, நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, ஏன்னா ஒரு ப்ராக்ரஸ் வருதா, ஏன்னா உடனே காசு வாங்கணும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்துன்னா உடனே நம்மளால் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட வந்து அந்த டாபிக் க்ளோஸ்டு. இது மேற்கொண்டு கிடைச்சா கூட அது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் டேரெக்டாக வண்டி போகுமே கண்டி, அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஏழவனா விடுவாங்க ஒரு வேலை கிடைச்சிதுன்னா. பெரும்பாலும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி திருடுறவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி யாட்டில் விட்டு அங்கேருந்து பார்ட்ஸாக பிரித்து போகிறது வந்து ரொம்ப காமனாக இருந்துகிட்டு இருக்குது, பர்டிகுலராக டொயோட்டா வாகனங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையிலும் நம்ம மாட்டாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஜப்பான் கூலாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இங்கே பாசிட்டிவாக இருக்குதுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் போய் ட்ராப் ஆகி மாட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டொயோட்டா வண்டி வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது யாரும் வந்து கையை ஒன்றுமே பிடிக்க முடியாது. முடிஞ்சதுன்னா சிசிடிவி எதனா வந்து போட்டு வைங்க. நிறைய பேர் கேட்கலாம், என்னப்பா காருக்குள்ளே நீங்கள் எதனா வந்து ட்ரேசபிலிட்டி வந்து போட்டு வைக்கலாமே, ஏர் டேக் மாதிரி எதனா போட்டு வைக்கலாமே, இல்லை வேறு எதனா வந்து வெஹிக்கிள் லொக்கேஷனை கண்டுபிடிக்கிற மாதிரியான கருவிகள் போட்டு வைக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே திருடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறைய ஜாமர் மாதிரி வச்சுருக்காங்களாம் கையில். அதனால் வந்து நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் அது வண்டியை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஈஸியாக அவங்களால கிராக் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஜாமர் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து போலீஸ் நம்மகிட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க. பட் என்ன தான் வந்து திருடன் ஒரு சில பதட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் கொஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நம்மளுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு ஏர் டேக் மாதிரியோ இல்லை வேறு எதனா ஒரு விஷயங்கள் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா மேபி ஒரு வேளை அது அவன் கண்டுக்காமல் விட்டான் அப்படின்னா ஒரு சின்ன தவறு அவன் பண்ணான் அப்படின்னா நம்ம வண்டி எங்கே இருக்குதுன்னு நம்மளால் லொக்கேட் வந்து பண்ண முடியும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா திருடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஒரு ப்ரிகாஷனராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டயரை வந்து நிறைய பேர் லாக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டயரை லாக் பண்ணுறதுக்கான டிவைசஸ் இருக்குது, ஸ்டேரிங் லாக் பண்ணுறதுக்கான டிவைசஸ் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போகிற திருடர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க, நிறைய காணொலிகள் பார்த்துருக்கேன். பட் ஆனால் திருடங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து வண்டி எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீலுக்கான லாக்காக இருக்கட்டும், ஸ்டேரிங்கான லாக் போடும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கும்போது ப்ரியாரிட்டி வந்து கம்மி பண்ணுவாங்க. உங்கள் வண்டியை திருடாமல் வேறு எதனா ஒன்று லாக் ஆகாத ஒரு வண்டி இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. மேபி நீங்கள் அந்த
மாதிரி ஆனால் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி மூலிமா இங்கே இருக்கிற ஒரு கிரே ஜோன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த காணொலியை பகிர்ந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.